கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில வர அநேக பிரச்சனைகள், துன்பங்கள், போராட்டங்கள் இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீறுதல்கள் தான். நம்ம நெறைய நேரம் என்ன நெனச்சுட்டு இருக்கோன்னா, இந்த ப்ராப்ளம், பிரச்சனை எல்லாமே காரணம் என் கூட இருக்கிறவங்க, சொந்த பந்தம், என் ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய ரிலேஷன்ஸு இல்லன்னா நெறைய பேர் தன்னுடைய மனைவி, இல்லன்னா கணவன் நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, நமக்கு வருகிற 99% ஆஃப் ப்ராப்ளத்துக்கு காரணம் நம்ம தாங்க. நம்மளுடைய மீறுதல்கள் தான். நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம். கடவுள் நம்மள அழகா பிரித்தெடுத்து, நம்மள அழகா வழிநடத்திட்டு வர்றார். ஆனாலும் நெறைய நேரம் என்ன பண்றோம்னா, நம்ம தேவன் சொல்கிற கட்டளைகளும், கற்பனைகளும் நம்ம நெறைய நேரம் கைப்பிடிக்கிறதே இல்ல. நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் செய்ய தான் கடவுளுக்கு பிடிக்காது. நம்ம வேதத்த நெறைய அறிந்திருக்கிறோம். நெறைய வசனங்கள் கேட்கிறோம். அதன் மூலியமா தேவன் நம்ம கூட பேசிக்கொண்டே இருப்பார். இதெல்லாம் செய்யாதப்பா! இது எனக்கு பிடிக்காது. நீ இத செஞ்சீன்னா, உன்னுடைய ஆத்துமாவ நீ இழந்து போயிருவ. உன் ஆத்துமா நரகத்துக்கு போயிரும். அதனால இந்த பாவத்த விட்டு வெளிய வான்னு சொல்லி, நமக்கு நெறைய நேரம் கடவுள் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனாலும் நம்மளுடைய சுயம் அது செஞ்சா நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு சந்தோஷம். அந்த பாவத்துல இருந்துட்டே இருந்தோம்னா, நமக்கு ஒரு ஹாப்பினஸ் அந்த மாம்சத்துக்கு ஒரு சந்தோஷம். அதனால என்ன பண்றோம்னா, அந்த பாவமாகிய குழியிலிருந்து நம்ம வெளிய வருகிறதே இல்ல. நீங்க ஒரு பன்னி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பன்னி அந்த சேத்துல உழன்று கொண்டிருக்கும். நீங்க பார்த்தீங்களா, அதுக்கு சந்தோஷமா இருக்கும். வெளிய வெக்கையா இருக்கு. இந்த மண்ணுக்குள்ள, தண்ணிக்குள்ள, சேத்துக்குள்ள இருந்தோம்னா, ரொம்ப இன்பமா இருக்கும். அதே மாரி நம்ம என்ன பண்றோம்னா, அந்த பாவத்துக்குள்ள இருந்து அது உழண்டு கொண்டிருக்கிறோம். கடவுள் வெளிய இருந்து கூப்பிட்டுட்டே இருக்காரு. "வெளிய வாப்பா! நான் உன்ன கைப்பிடிச்சு தூக்கி விடுறேன். நீ வெளிய வா. நீ என் கூட இரு. நித்திய நித்தியமா என் கூட வாழுன்னு" சொன்னாலும், நம்ம என்ன பண்றோம்? அத செய்யவே மாட்டேங்கிறோம். என்னன்னா, கடவுள் எதிர்பார்க்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். இந்த மனம் திரும்புதல். ஆதாம் ஏவாள்ட்ட கடவுள் அதுதான் கேட்டார். "நீ பழம் சாப்பிட்டியான்னு?" கேட்டா, ஆதாமோ, ஏவாளோ, "ஆமா கடவுளே நான் சாப்பிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க." அந்த ஒரு வார்த்தைக்காக தான் கடவுள் வெயிட் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஆனா ஆதாம் ஏவாளுக்கு அந்த சுயம், "நான் ஏன் கடவுள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணுனேன்? நான் இந்த பழத்த தானே சாப்பிட்டேன். இதுக்கெல்லாம் போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயம் மேற்கொண்டனால, அவங்கனால அந்த மன்னிப்பு கேட்கவே முடியல. அன்னைக்கு மட்டும் இல்லங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம அப்படிதான் இருக்கோம். நம்மளுடைய பாவங்கள் நெறைய நேரம் உணர்த்தும்போது, நம்ம போய் கடவுள்ட்ட மன்னிப்பு கேட்கிறதே இல்ல. உன் மனைவி கூட நீ கோவமா பேசிட்ட. உன் கணவன் மேல நீ அன்பா இல்ல. நீ கொடுக்க வேண்டிய கனத்த கொடுக்கல. உன் பிள்ளைகள் மேல நீ அன்பா இல்ல. நெறைய பேர்த்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள நீ தடுக்கிற. இல்ல, அதே மாரி நெறைய தேவையில்லாத அடுத்தவங்கள குறித்து குறை சொல்லிக் கொண்டிருக்கிற. இதெல்லாம் கடவுள் நம்மள்ட்ட சொல்லும்போது, இதெல்லாம் என்ன கடவுளே! இதெல்லாம் ஒரு பாவமா? அவன் அவன் கொலை பண்றான், கொள்ள அடிக்கிறான். நான் என்ன பண்றேன்? இதுதானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முரட்டாட்டத்துக்குள்ள இருக்கோம். ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இதெல்லாம் விட்டுட்டு, "நீ என் கூட வா. நீ பாவத்த விட்டு மனம் திரும்புன்னு" கடவுள் கேட்கிறார். ஆனா நம்ம மனம் திரும்புறதே இல்ல. இஸ்ரவேல் மக்கள்